ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜேகே ராக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் பண்ண வீடியோலாம் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. இருங்க, நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை, கூப்பிட முடியல. அவர் பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கார். இப்போ நம்ம மறுபடியும் கேமுக்குள்ளே போகலாம். இப்போ கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போனோடனே ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ரேங்க் புஷ்ஷில் லெவலப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒன்றா 12வது லெவல் வரலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஏன்னா அது வரவே இல்லை. நம்ம பக்குன்னு நினைக்கிறேன். எதுக்குதான் இந்த பக்கை பண்ணுறாங்களோ தெரியல. இப்போ நம்ம மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போனோம்னா சைன் வித் கூகுள் கொடுத்துடலாம். அதில் நம்ம ஜேகே ராக்னு ஜிமெயில் கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ அது உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போய் நம்மளோட கேரக்டர் மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் எடுத்தாலே பார்க்க பயங்கரமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட. இல்லை, இந்த மாஸ்க் பயங்கரமாக இருக்கா. அதுக்கடுத்து ட்ரெஸ் அதுவும் இருக்கட்டும். இது மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி பார்க்க பயங்கரமாக இருக்கா. காட்டுறாங்க 2025 2026 அவங்க ராஜாவாக தப்பாங்க. இப்போயே நம்ம ட்ரைனிங் எல்லாம் அன்லாக் ஆகுது. ஒன்றும் கொடுக்கல. இப்போ நம்ம மேட்சில் போயிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு பிஆர் அன்லாக் ஆகலை. ஈவெண்ட் போட்டிருக்காங்க. அன்லாக் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரியல. அவர் வெளியில் போயிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அது மேட்சுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு நம்மக்கிட்ட 0 டே உண்டு. ட்ரெயின் 0 டே. நீங்கள் ஒரு 1K 10K போயிட்டால் நம்ம எல்லாம் ஸ்பின் பண்ணலாம். ஓகே, 1K 10K சப்ஸ்கிரைபர் போச்சுன்னா நம்ம எல்லாம் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் I might want some trouble. ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் வந்தாச்சு. என்கிட்ட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி ஜம்ப் பண்ணி அந்த சைடு ஜம்ப் பண்ணால் அப்படியே வெளியில் போயிருங்க. நான் போயிட்டேன். உங்களுக்கு புரியுது இல்லையான்னு தெரில. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் போய் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாச்சு. Battle Royale. That's style. Back off. I'm waiting for someone.
Heads up! Enemy dropping close! நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்களே வச்சுருங்க. ஓகேவா? நம்ம இறங்கிக்கிட்டே இருக்கோம். Got a gun! இந்த பாக்ஸ் இந்த ஒரு அப்கிரேடோட கொடுத்துருக்காங்க. P90 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உட் பேக்கர் இருக்கு. நம்ம அந்த உட் பேக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நமக்கு போக முடியாது. ஆனால் போடுறாட்டே போடுறான் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா லூட் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டாங்க நம்ம டீம்மேட்டு. ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஈவெண்ட்டு. அதான் அந்த ஸ்கேட்டிங் போர்டில் இருக்குது. இப்போ நியூ ஈவெண்ட்டில் அதெல்லாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு வீடியோ. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் சோம்பேறித்தனம். அதனால் பேசுகிறதுக்கு இருக்குது. என்னோட அடுத்த வீடியோவில் நான் ஒரு பிளாட்டினத்தில் இருப்பேன். பிளாட்டினம் டைமண்டில் இருக்கேன். நான் ஹீரோ வீட்டில் இருக்கேன். இப்போ நம்ம வேகமாக எங்கே ஓடிட்டு இருக்கோன்னா கில் எடுக்கலாம். யாராச்சும் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சுற்றி அங்கே ஒரு எனிமி நமக்கு தெரிஞ்சிட்டான். மேப்பில் ரெட் கலரில் காமிச்சது. இதெல்லாம் பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். இங்கே அங்கே பைக் வச்சுட்டு போயிட்டுருக்கோம். நம்ம இதுவே ஒரு எனிமி காமிச்சு அவன் எங்கன்னு தெரில. எனக்கு மிச்சம் பழைய இந்த காயினை கலெக்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே எப்போ சாவீங்கன்னு சொல்லவே முடியாது. சொல்லாம ஒருத்தர் செத்துட்டியா சொன்னல இங்கே எப்போ சாவீங்கன்னு சொல்லவே முடியாது. Head there. Head to the vending machine. அதனால இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போய் இங்கே ரிவ்யூ பண்ணுற வேலையை பார்ப்போம். ஆனால் நம்ம செட்டாக மட்டும் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. நம்ம தான் இவங்களை போய் ரிவ்யூ பண்ணோம். ஓகே, ரிவ்யூ பண்ணியாச்சு. அவன் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நம்ம உட்பேக்கர் போல் இந்த கன் எடுத்துக்கலாம். இந்த கன் எனக்கு பேர் தெரில. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு எனிமி காணோம். Capturing the revival point. எல்லாரும் அலைவாக இருக்கும்போது எதுக்கு ரிவைவல் பாயிண்ட்டுக்கு போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் செத்ததுக்கப்புறமா யாரும் ரிவ்யூ பாயிண்ட்டுக்கு போய் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. Capturing the revival point. உங்கள் டீம்லேயே இப்படி யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏகப்பட்ட லூட் எடுத்துக்கலாம். இல்லை லூட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சைட்டு கிடச்சிருக்கு. ஏற்கனவே நமக்கு ஈப்பிலாம் ஃபுல்லாக இருக்கா. 4வது நமக்கு தேவை. இப்போ நம்ம 4 நம்பர்கிட்ட போயிட்டுருக்கோம். 4ஆம் நம்பரு இப்போ நம்ம போய் அந்த காயினில் எடுத்துக்கலாம். காயினை கலெக்ட் பண்ணோடனே இதில் வந்து ஒரு ஜம்ப்பு போடும். இன்ஃபினிட்டி ஜம்ப்பு 720 டிகிரி. அங்கே உள்ளுக்குள்ளே நிறையா காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்டராக தூக்கூடாது. 1900 காயின் இருக்குது.
இப்போ நம்ம அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் காயின் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட 2100 காயின் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா எவனும் சாகலை. ஓகேவா? ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். அது என்ன நீங்களே பாருங்கள். அது என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம எங்ககிட்ட இருக்கு எல்லாம் அழுத்தி எடுத்துக்கலாம். இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அங்கே ஒருத்தர் நாக்காரான்ல, அவனை காப்பாற்றுறதுக்காக நான் வேகமாக போவேன். இந்த அவங்கக்கிட்ட க்ளோவெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, காப்பாற்றுறேன். அவங்கக்கிட்ட க்ளோவல் போட்டு என்ன நாக்கடிச்சு டே ரிவ்யூ போட்டீங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது அப்படியே இவன் அடித்தானா போகுன்னு போது அவனே அடிச்சிருக்கான். பக்கத்தில் இருக்க ஆஃப்லைனர். ஓகேவா? அதனால நான் மேட்சை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்